கயல் சீரியல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான சம்பவம் வந்து நடக்க போகுதுங்க. இந்த கௌதமுக்கு வந்து இந்த செருப்படிலாம் வேணும்தாங்க. உண்மையிலே சொல்லணும் அப்டின்னா, யார்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இந்த கௌதம் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவனோட ஆக்டிவிட்டீஸும் அதே மாரி தான் வந்து இருக்கு. கயல் கிட்ட வந்து இவ்ளோ நாள் வரைக்கும் கயல் அந்த ஹாஸ்பிட்டல் வேல பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான டார்ச்சர் பண்ணாரு, எப்படியெல்லாம் கயல வந்து பார்த்தீங்கன்னா பேசினாரோ, அதே மாதிரி வந்து இப்போ அந்த கயலோட ஃப்ரெண்டு சக்தி இருக்காங்கல்ல, அவங்க கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கான். இத பொறுக்க முடியாம இந்த கௌதம பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து செருப்பாலேயே வந்து நம்ம நம்ம கயல் வந்து அடிச்சிருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த சீன் வந்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அவனுக்கு இது மட்டும் போதாது. ஏன்னா, சிவசங்கரி கூட சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா, கயல வந்து பயங்கரமா டேமேஜ் வந்து பண்றதுனால, இதையும் தாண்டி ரொம்ப பயங்கரமான ஒரு தண்டனை தான் வந்து அந்த ஆளுக்கு குடுத்தே ஆகணும். அதுதான் வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த கயலோட ஃப்ரெண்டு சக்தி பார்த்தீங்க அப்படின்னா, கயலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க புதுசா. அது மட்டும் இல்லாம சக்தியோட அண்ணனுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனைனால தான் அவங்க வந்து அவமானம் தாங்க முடியாம இந்த மாரி வந்து தற்கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதனால தன்னோட ஃப்ரெண்டுக்கும் இதே மாரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அது மட்டும் கிடையாது. கண்டிப்பா வந்து கயல் வந்து எளிதில வந்து கொன்னிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தினாலேயே வந்து கயல் மேல இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பழிய வந்து நம்ம சத்தியமா வந்து தொடச்சே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்போ 2 பேருமே கூட்டு சேர்ந்திருப்பாங்க. அதனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த கௌதம தான் வந்து சக்தி வந்து பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சக்தி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கயல் சொல்றாங்க, "இங்க பாரு சக்தி, நீ வந்து அவன்கிட்டலாம் போயிட்டு பேச வேண்டாம். உண்மையிலேயே வந்து ரொம்பவே மோசமான ஒரு ஆளு, ஒரு பெரிய சைக்கோ. அவன்கிட்ட போயிட்டு நீ என்ன பேச போற?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு கயல், இப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு மூவ் பண்ணா மட்டும் தான் இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து உன்னால வெளியில வர முடியும். அது மட்டும் கிடையாது. உன் மாமியார் கூட சேர்ந்து இந்த டாக்டருமே பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கால்ல. ஃபர்ஸ்ட்டு இந்த டாக்டர பத்தின விஷயத்த நம்ம ஊர் உலகத்துக்கு வெளியில கொண்டு வரணும். இவ எப்பேர்ப்பட்ட ஒரு கேவலமான பொம்பள பொறுக்கி, எப்பேர்ப்பட்ட அயோக்கியம். யார் யார்கிட்ட எப்படிலாம் பேசுவான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா அப்படின்னா, இவன் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அதுதான் நமக்கு வேணும். அதுக்காக தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே சக்தி. இருந்தாலும் வந்து அவன்கிட்ட போயிட்டு நீ எதுக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து நம்ம கயல் சொன்னாலுமே, சக்தி வந்து நான் பார்த்துக்கிறேன் கயல். நீ எதுக்குமே வந்து பயப்படாத. நீ இங்கேயே இரு, நான் போய் பேசிட்டு வந்துர்றேன் அப்படிங்கிற மாரி உள்ள பார்த்தீங்கன்னா, கௌதமோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போறாங்க. அண்ட் கௌதம் கிட்ட பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற அந்த ஒரு நர்ஸுக்காரி இருக்காள்ல, அவ தான் வந்து சக்திய வந்து கூட்டிட்டு போவாங்க. அண்ட் உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து சிசிடிவி கேமரால வந்து இந்த சக்தி வந்து கௌதம் வந்து எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா, சக்தி வந்து யாருக்குமே தெரியாம ஒரு ஹிடன் கேமரா மாரி வச்சுட்டு போயிருப்பாங்க. அத வந்து கௌதம் கண்டுபிடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. பட் ஆனா சிசிடிவி கேமரா இருந்ததுனால, அது வந்து அவங்க வந்து எதேர்ச்சியா பார்த்துட்டு அந்த கௌதம் அப்படிங்கிறவன். உள்ள போய் உட்காந்தோனே சக்தி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசுறாங்க. ஆரம்பத்தில கௌதமுமே பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியாத மாரி அப்படியே வந்து பேசி சமாளிக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து, "ஆமா, இங்க வச்சிருக்கிறியே இந்த பேனா ரொம்ப நல்லா இருக்கே. இது என்ன பேனா?" அப்படிங்கிற மாரி எடுக்கும்போது, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திக்கு டவுட் வருது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கௌதம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமோட சுயரூபமே தெரிய வருது. "ஏன்டி, என்ன இதெல்லாம் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? இது ஹிடன் கேமரா தானே. நீ இங்க வந்த உடனே நீ என்னென்ன பண்ண அப்படிங்கிற எல்லாத்தையுமே இதோ இந்த மானிட்டர்ல சிசிடிவி கேமரா இருக்கு. அது மூலமா நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்டி. ஆமா, யாரோட பிளான் இது? எதுக்காக நீ வந்து என்ன பார்க்கணும்? என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்க. இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கௌதம் வந்து கேட்குறாரு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தியும் சொல்றாரு, "இங்க பாரு, நீ இப்படிலாம் பேசுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நீ யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியலையா?" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. "உன்கிட்ட நான் எதுக்குடி மரியாதையா வந்து பேசணும்? என்ன எதுலயோ மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ இங்க வந்திருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் மரியாதை தரணுமா? இப்போ உனக்கு ஒரு டீல் வந்து நான் வைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்த வந்து வெளியில தெரியப்படுத்தக்கூடாது. உன்ன நான் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சேன்னா, நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணியாகணும். ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நைட்டு என்னோட கெஸ்ட் ஹவுஸோட அட்ரஸ் நான் உனக்கு தரேன். கரெக்ட்டா நீ வந்து 9 மணிக்கு மேல அங்க வந்து வந்துரு. அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தையும் சரி, இதையும் சரி நான் இத்தோட மறந்துர்றேன். இத நான் பெருசுபடுத்தவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓப்பனாவே நம்ம கயல்கிட்ட என்ன விஷயத்த சொன்னாரோ, அதே விஷயத்த அப்படியே நம்ம சக்தி கிட்டயும் வந்து சொல்றாங்க. இதனால சக்தி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே
வந்து கஷ்டத்துல போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளுகிட்ட வந்து நம்ம கயல் வந்து இவ்ளோ வருஷமா வேலை பார்த்து, எல்லாத்தையுமே தாண்டி இப்படி பொறுமையா இருந்திருக்காளே! அப்படிங்கிற மாரி வந்து தோணுது. ஸோ நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, "ச்சீ! நீ எல்லாம் வந்து ஒரு மனுஷனா? இவ்ளோ கேவலமான ஒரு பொம்பள பொறுக்கியா இருக்கேளா? உன்னெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியலடா!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தோனே வந்து, "என்ன சக்தி? என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி பேசும்போது, "இல்ல கயல், நீ சொன்னது வந்து சரிதான். அந்த கௌதம் சரியில்லாத ஆளு. ரொம்பவே கேவலமான ஒரு மனுஷனா தான் இருக்கான். அதுவும் பொம்பள பொறுக்கியா இருக்கான். அது மட்டும் கிடையாது. உன்கிட்ட எப்படி வந்து தப்பா நடந்துக்கிட்டானோ, அதே மாரி தான் என்கிட்டயுமே அவன் அப்படியே நடந்துக்கிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இத கேட்டோனே நம்ம கயலுக்கு வந்து கோவம் வந்துருது. "என்ன சொல்ற சக்தி? உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? என்ன நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "அதெல்லாம் வேண்டாம் கயல். இவன நம்ம வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணியாகணும். இவன சத்தியமா சொல்றேன், சும்மாவே விடக்கூடாது. இவன் பேசுற பேச்சுக்கும், இவன் பண்ற நடவடிக்கைக்கும் நிச்சயமா இவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி குடுத்தே ஆகணும்." அப்படிங்கிற மாரி ஸோ கண்ணுல வந்து கண்ணீரோட நம்ம சக்தி வந்து பேசுறத பார்த்து கயலுக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருது. ஸோ நம்மளால வந்து சக்திக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எதுவா இருந்தாலும் நீ உண்மைய சொல்லு சக்தி. இப்போ இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே கம்பல் பண்ணி கேட்டதுனால, நம்ம சக்தியும் வேற வழி இல்லாம, உன்கிட்ட எப்படி வந்து அந்த ஆள் பேசினானோ, உன்னை எப்படி வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கெல்லாம் வர சொன்னானோ, அதே மாதிரி என்கிட்டயும் வந்து பேசி, என்னையுமே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னா கயல் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இத கேட்டுட்டு நம்ம கயலுக்கு பயங்கரமா வந்து கோவம் வந்துருது. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க அந்த ராஸ்கல், இன்னும் அவனோட கேவலமான புத்திய அவன் கொஞ்சம் கூட விடல போல இருக்கு. அவன இப்படியே விட்டா அது சரிப்பட்டு வராது. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, சக்திய வந்து அப்படியே இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா, கௌதமோட ரூமுக்கு போறாங்க. ஸோ கயல பார்த்தோனே நம்ம கௌதம் வந்து, "ஓ! கயல் வா, 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 வா. உன்ன நான் சத்தியமா இங்கலாம் எதிர்பார்க்கல. ஆமா, யார் இவ? இவள நீ கூட்டிட்டு வந்திருக்க? ஓ! என்ன மாட்டி விடுறதுக்காக இவள நீ தான் அனுப்பி வச்சிருக்கியா? பார்றா! இது எனக்கு தெரியாம போயிருச்சே!" அப்படிங்கிற மாரி நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. "ஏய் பொம்பள பொறுக்கி! நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா? உன்னலாம் எத்தன தடவ தான்டா அடிக்கிறது? எத்தன தடவ அடிச்சாலுமே கொஞ்சம் கூட திருந்தாத ஜென்மமா தானடா நீ எல்லாம் இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் சொல்றாங்க. "ஆமா கயல், இருக்கட்டுமே. அதனால என்ன இருக்கு? இப்ப என்ன நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஓ! என்கிட்ட ஏதாவது நீ பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கியா? சரி, அது மட்டும் இல்லாம, இப்போ உன் மேல நெறைய பழியெல்லாம் போட்டிருக்கோமே, அதெல்லாம் நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, கயல் வந்து எதுவுமே பதில் சொல்லாம வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. சரி, கடைசியா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும். நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு எல்லாமே நான் வந்து வெளியில சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு கடைசி சான்ஸ் உனக்கு நான் தரேன். இப்போ இவகிட்ட நான் என்ன சொன்னேனோ, அதே தான் உனக்கும். இன்னைக்கு நைட்டு என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீ வரணும். நீ மட்டும் கிடையாது, உன் பின்னாடி நிக்கிறாளே அவளையும் நீ கூட்டிட்டு வரணும். நீங்க 2 பேரும் வந்து என் கூட சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அத தாராளமா பண்ணி, உன்ன நான் வந்து இந்த பழியிலேருந்து வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத கேட்ட உடனே கயலுக்கு பயங்கரமா கோவம் வந்து அப்படியே கன்னத்திலே பலார்ன்னு ஒரு அறை விட்டுர்றாங்க. கௌதமுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன். "ஏய்! என்னயவே கை நீட்டி அடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, உன்னெல்லாம் கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு கால்ல இருக்கிற செருப்ப கழட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம வந்து அடிச்சுடுறாங்க. ஸோ இத பார்த்து சக்திக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா வந்து இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கௌதம் என்ன பண்ண போறாரு? கயல எப்படிலாம் பழிவாங்க போறாரு? அண்ட் இதுக்கிடையில எழில் எப்பதான் எந்திரிப்பாரு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.